பிரியாணி அது போல் உதிரி உதிரியாக இருக்குது. மேலே காஞ்ச மாதிரி இருக்குது, அடியில் இருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் தொக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மரக்கன்று வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாகனி மரக்கன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கன்று வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வச்சு காரசார முறையில் தொக்கு செஞ்சு, பிளைன் பிரியாணி செஞ்சு, வித்தியாசமான முறையில் தொக்கு பிரியாணி செஞ்சு செமையா சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டுக்கோழியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தொக்கு செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் அன்றைக்கி நாட்டுக்கோழி வீடியோ பண்ணதுக்கு நாட்டுக்கோழியில் பிராய்லர் கோழின்ட்டு. பாருங்கள், இன்றைக்கி நல்லா பார்த்துங்க, இதுதான் நாட்டுக்கோழி. உங்களுக்காக நாங்கள் கடையிலேருந்து உரிக்காமல் நாங்களே வாங்கிட்டு வந்து உங்களுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் நாட்டுக்கோழி கடையிலேருந்து உரிக்காமல் வாங்கிட்டு வந்து நாங்களே உரிச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்துங்க, இதான் பார்த்துங்க நாட்டுக்கோழி. கோழி பார்த்தீங்கன்னா உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நாங்கள் போன தடவை வந்து கடையிலே கொடுத்து உரிச்சிட்டு வந்தோம். நீங்கள் அதை நம்பவே மாட்டீங்க. பாருங்க, உங்களால் அதை போட்டு இழுத்துட்டு கிடக்குறோம். இனிமேல் இந்த நாட்டுக்கோழியெல்லாம் வாங்காதீங்கப்பா, என்னால் முடியலை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் அதுக்கு வந்து நம்ம பிளைன் குஸ்கா செய்யணும். அதுக்காண்டி பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தொக்கு பிரியாணி 2 கிலோ செய்ய போகிறோம். அதனால் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆகும் போது நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து தம்மு போட்டுக்கலாம் இறக்கி வச்சு.
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூக்கிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெருப்பள்ளி போட்டு தம் போட்டுக்கலாம். நம்ம வந்து பிரியாணி இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து தொக்கு செய்யணும். அதுக்காண்டி எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை வதங்கிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தம் போட்டதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வெங்காயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தொக்கு வந்து இறக்கிடலாம். பிரியாணியும் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் உடைச்சிக்கலாம். தொக்கு பிரியாணி நம்ம செமையாக சமைச்சாச்சு. நம்ம ஹோட்டல் ஸ்டைலே பரிமாறிடலாம். இப்போ தொக்கோட பிரியாணி இருக்குது. இப்போ வந்து நம்ம உடச்சி சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ தொக்கோட செம ஃப்ளேவராக வாசமாக இருக்குது. செமையாக இருக்குது. சிக்கன் சூப்பராக இருந்திருக்கு. பிரியாணி அது போல் உதிரி உதிரியாக இருக்குது. தொக்கோட வச்சு சாப்பிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கு. இந்த பையனை எந்த வீடியோவில் பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி எலும்பு பிரியாணி கொஞ்சம், கறி கொஞ்சம், தொக்கு கொஞ்சம், வெங்காய பச்சடி கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் ஒன்று விட்டலாம். தொக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. தொக்கு பிரியாணினா தொக்கு பிரியாணி தான். பிரியாணி கொஞ்சமாக காரமாக போயிட்டு உரப்பு நல்லா தெரியுது பிரியாணியில். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி மாட்டோம்.